வணக்கம் மக்களே. சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம். நம்முடைய சிறுநீரகம் தாங்க மிகப்பெரிய சுத்திகரிப்பு உறுப்பு. எனவே அதை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள நான் ஒரு சில உணவு வகைகளை சொல்றேன். அது எல்லாமே கண்டிப்பா நம்மளுடைய உடலுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகை உணவுகள்ல பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் குறைவா இருப்பது சிறுநீரக பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, எப்படி நம்மளுடைய உடலுக்கு அது பயன்படுது அப்படின்ற மாதிரியான மொத்த தகவலும் இந்த ஒரே ஒரு பதிவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய உடலுக்கு அது எவ்வளோ பயன் தருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ எண்டில் கடைசியில் காமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இது போன்ற நிறைய அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துருங்க. ஸோ நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சிறுநீரகங்கள் மிக முக்கியமான உறுப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றுவதில் சிறுநீரகங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆனால் தற்போதைய துரித உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால நிறைய மக்கள் சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக பாதிப்புலால அவஸ்தப்படுறாங்க. உலக அளவுல மக்கள் தொகையில சுமார் 10% பேர் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் நிறைய மக்கள் இந்த பிரச்சனையால அவஸ்தப்படுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியே வருது. ஸோ சிறுநீரகம் தான் உடலுக்கு தேவையான தாது உப்புகள், கழிவுகளை வெளியேற்றுது, சிறுநீரகத்தை உருவாக்கி வெளியேறுது. இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு நிறைய வேலையை செய்யுது. எனவே ஒருவரின் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது ரத்தத்துல கழிவுகள் கலந்திட வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு சிறுநீரகத்தை சிறுநீரகம் வழியா வெளியேற்றுவது அவ்வளோ பெரிய வேலை. அதை அது கரெக்டா செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவையான ஒரு சில சக்திகளை நம்மளால கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் வச்சிருக்கோம். ஆனால் நம்ம எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பு. காலிஃப்ளவர். ஸோ காலிஃப்ளவரில் ஃபோலேட், நார் சத்து போன்றவை இருப்பதனால சிறுநீரக ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வைட்டமின் சி இருப்பது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்பட உதவுது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான நிறைய குறைபாடுனால தான் அவதிப்படுறாங்க. இந்த தாதுக்கள் இந்த சிக்கலை அதிகரிக்குது. ஸோ காலிஃப்ளவர்ல இந்த தாதுகள் குறைந்த அளவு நிறைந்த காய்கறி அப்படின்றதுனால உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்க காலிஃப்ளவரை மாற்றுவது உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்தை உயர்த்துவதற்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா முட்டைகோஸ். ஸோ காலிஃப்ளவர், முட்டைகோஸ் இது மாதிரியான காய்கறிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாவே உங்களுடைய உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியங்களை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டைகோஸில் பைட்ரோ கெமிக்கல்கள் நிறைஞ்சிருக்கு. இது ஃப்ரீ ரேடியேட்டர்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது. எனவே இது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இதை தவிர முட்டைகோஸில் வைட்டமின் கே, வைட்டமின் B12, வைட்டமின் B6, ஃபோலிக் அமிலம் மற்றும் நார் சத்துக்கள் போன்றவை இருக்குது. இதில் பொட்டாசியம் குறைவாக இருப்பதனால இது ஒரு சிறந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டைகோஸில் வளமான ஊட்டச்சத்துக்களுடைய கலவை ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு மட்டுமல்ல மற்ற உறுப்புகளுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டை கணிக்கவும் உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், நம்மளுடைய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொன்னால் அதில் பூண்டும் இடம்பெறும். ஸோ மசாலா பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பூண்டு இடம்பெற்றிடும். பூண்டில் சோடியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது ஒரு அற்புதமான அலர்ஜி எதிர்ப்பு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொழுப்பை குறைக்க உதவுது மற்றும் உடலில் தடையற்ற இரத்த ஓட்டத்தை அனுமதிக்கிறது. ஸோ சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்காயத்தில் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், வைட்டமின் சி மற்றும் மேங்கனீஸ் நிறைஞ்சிருக்கு. இது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. அவை சிறுநீரகங்களை சுத்தம் செய்து கொழுப்பு புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வளர்சிதை மாற்றத்திற்கு உதவுது. எனவே கனிம குரோமியத்தையும் வெங்காயம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி எல்லாமே பச்சையாக நம்ம சாப்பிடலாம்.
அப்படி உங்களுக்கு பிடிக்கல, அதோடைய வாசனை பிடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் வந்து சமைத்தோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா பீட்ரூட். ஸோ பீட்ரூட் ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் உடல்ல ரத்த அழுத்தத்தை பராமரிப்பதற்கும் பீட்ரூட்கள் வந்து உதவுது. ஸோ இதில் வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் K போன்றவை காணப்படுது. இவை இரண்டும் ஆரோக்கியமான சிறுநீரக செயல்பாட்டிற்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எனவே உங்களுடைய உடலின் நிறைய மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முள்ளங்கி. ஸோ வந்து காய்கறிகள் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பயன்படுது. அதுவும் முக்கியமாக நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், முட்டை, கோசு, அப்புறம் வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியான நீர் சத்து நிறைந்த காய்கறிகள்லாம் நமக்கு தேவை அப்படின்றதா முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ஸோ முள்ளங்கியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இதில் காணப்படக்கூடிய பொட்டாசியம், பாஸ்பரஸ் வந்து குறைவாக இருக்குது. எனவே முள்ளங்கியை சமைத்து சாப்பிட்றது உங்களுக்கு வந்து கூடுதல் சிறுநீரக ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காயும் சேம் நமக்கு நீர் சத்து நிறைந்த காய்கறி தானே. ஸோ வெள்ளரிக்காயில 96% தண்ணீர் சத்து காணப்படுது. ஸோ வெள்ளரிகளை தவறாம உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள நச்சுகளை சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்ற உதவும். உடல்ல உள்ள யூரிக் அமில அளவை வந்து குறைக்க உதவுது அப்படின்னு வந்து நான் சொல்லலை, ஆய்வுகள் மூலம் தெரிவிக்கிறாங்க. ஸோ சிறுநீரக கற்களை உடைக்க நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறது அவ்வளோ நல்லதுங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு மிளகாய். சிவப்பு மிளகாய் குறைந்த பொட்டாசியம் கொண்ட காயாகும். இதுல வைட்டமின் A, வைட்டமின் B6, வைட்டமின் C, நார் சத்துகள் மற்றும் ஃபோலிக் அமிலங்கள் போன்றவை காணப்படுது. இது இரத்தத்தில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவுது. எனவே சிறுநீரக செயல்பாட்டிற்கு இது மிகவும் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். ஸோ ஆப்பிள்களில் அலர்ஜி எதிர்ப்பு வந்து காணப்படுது. சிறுநீரக ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்பிள் வந்து சிறுநீரக பாதை தொற்றுநோய் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து மாறா பயன்படுது. ஆரோக்கியமான உடல் எடையை வந்து மேம்படுத்து ரொம்பவே ஆரோக்கியமாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கிரான்பெரியில் புரோதோசியன் எனப்படக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது. இது உங்களுடைய சிறுநீரக பையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாதுகாக்குது, ஆரோக்கியமாக வச்சுக்குது. எனவே மக்களே இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், உங்களுடைய உடலுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய சிறுநீரகத்திற்கு குறிப்பாக ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். நீங்கள் வந்து சிறுநீரக பிரச்சனையால் கவலையே பட வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஆரோக்கியங்களை அள்ளித்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே இது போன்ற நன்மை தரக்கூடிய விஷயங்கள், அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும். நன்றி, வணக்கம் மக்களே.